காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய ஆர்னமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இயரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா என்கிட்ட இவ்வளோ இயரிங்ஸ் இருக்குது. உங்கள்கிட்ட ஒன்று ஒன்றா நான் காட்டுறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த இயரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்துட்டு நான் வந்துட்டு கோயிலில் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளார் வச்ச மாதிரி நானும் என் அக்காவும் ஒரே மாதிரி எடுத்திருந்தோம். இதுவும் கோயிலில் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இந்த இயரிங் வந்துட்டு நாங்கள் வேறு கோயிலில் வாங்கியிருந்தோம். இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதோட இன்னொன்று இந்த இயரிங்கும் அதோட வாங்கியிருந்தோம். இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் வாங்கியிருந்தோம். இது வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட ஒரு ரெட் கலர் டாப் இருக்குது, அதுக்கு தான் நான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறமாட்டி வந்துட்டு இந்த பிங்க் கலர் இயரிங், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது மாறுதில் தான் வந்துட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இதுவை. அண்ட் தென் இந்த இயரிங், இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த கோயிலில் தான் வாங்கியிருந்தோம். அந்த கொரியன் இயரிங் வாங்கியிருந்தப்போ அதுக்கப்புறம் இந்த இயரிங் நாங்கள் கோயிலில் வாங்கியிருந்தோம். நான் வந்துட்டு இந்த இயரிங் வாங்கினப்போ தான் இதுவும் வாங்கியிருந்தேன். அந்த ஃப்ளாரும் அப்போ தான் வாங்கியிருந்தேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த இயரிங் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாப் இருக்குது. அந்த டாப்புக்கு வந்துட்டு நாங்கள் வாங்கியிருந்தோம் தீபாவளிக்கு. இப்போ வந்து தீபாவளி. அப்புறமாட்டி வந்துட்டு இந்த ப்ளூ இயரிங், அதுக்கு முன்னாடி உள்ள தீபாவளிக்கு வந்துட்டு நாங்கள் வாங்கியிருந்தோம் இந்த ப்ளூ இயரிங். அப்புறம் இந்த ஒயிட் இயரிங், இது வந்துட்டு என் அக்கா எனக்கு வந்துட்டு கொடுத்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் ஒரு தடவை கூட நான் போடுறதில்ல, ஏன்னா எனக்கு ரொம்பலாம் இயரிங் பிடிக்காது. என் அக்கா வந்துட்டு சேர்த்து வச்சுருப்பா. எனக்கு அவ்வளோவா இயரிங்ஸ் பிடிக்காது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ரெட் கலர் இல்லை ஒரு இயரிங் என் அக்கா தான் கொடுத்தா. அண்ட் தென் இது வந்துட்டு இப்போ வந்து திருவிழாவுக்கு முன்னாடி திருவிழா வந்துட்டு ஒரு திருவிழா வந்துருந்துச்சு, அதில் நாங்கள் வந்துட்டு வாங்கியிருந்த இயரிங் எல்லாமே நான் சேர்த்து வச்சுருக்கேன். அந்த கொஞ்ச நாள் தான் ஆச்சு சேர்த்து. பார்த்திங்கன்னா இது வந்துட்டு என்னோட பெரியப்பா வந்துட்டு ஊருக்கு போயிருந்தாங்க. அப்போ வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என் அக்கா வந்துட்டு இது மாதிரி 2 இயரிங் எடுத்துக்கிட்டா. 3 இயரிங், நான் வந்துட்டு இந்த ஒரு இயரிங் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் அப்போ ரொம்ப இயரிங்ஸ் போடுறதில்ல. அண்ட் தென் இந்த இயரிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச இயரிங். இது என்னோட பழைய இயரிங் தான், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா என் அக்கா வந்துட்டு எனக்கு கொடுத்தது. அவள் ஆனுவல் டேக்கு வந்துட்டு எடுத்திருந்தது. அப்போ வந்துட்டு என்கிட்ட கொடுத்துருந்தா, எனக்கு பிடிக்கல நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டா. அவளுக்கு பிடிக்காததான் என்கிட்ட தள்ளிடுவா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு இயரிங், இது வந்துட்டு ஆன்லைனில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது செட்டாக வந்துச்சு. ஒன்று தான் நான் வச்சுருக்கேன், மற்றது என் அக்கா வச்சுருக்கா. இதுவும் என் அக்கா ஆனுவல் டே, போன வருஷம் ஆனுவல் டே, அவள் 8th படிக்கும் போது உள்ள ஆனுவல் டேயில் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அவளுக்கு பிடிக்கல அப்படின்னு என்கிட்ட கொடுத்துட்டா. இது வந்துட்டு இன்னொன்று ஆர்னமெண்ட்ஸ் வச்சுருந்தா அதுக்குள்ளது. ஆக்சுவலி இது என்னோட ஆனுவல் டேக்கு வந்துருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அது வேறு கலரில் இருந்திருந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அண்ட் தென் இந்த இயரிங், இது வந்துட்டு நாங்கள் ஒரு முனி கோயிலுக்கு போயிருந்துருக்கும் போது வாங்கியிருந்தோம். எனக்கு அவ்வளோவா இது பிடிக்காது, பட் ஆனால் வாங்கி கொடுத்தாங்கன்னு வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு வந்துட்டு போடலாம் அழகாக இருக்கும்னு தோணுது. அண்ட் தென் இந்த ப்ளூ இயரிங் ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று காணும். உங்களுக்கு நான் வந்துட்டு எடுத்து காட்டுறேன். அண்ட் தென் இந்த எல்லோ இயரிங்கும் எல்லாமே ஒன்று தான் இருக்குது என்கிட்ட. தென் இந்த பிளாக், இதுவும் ஒன்று தான் இருக்குது. ஒன்று உடஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இது வந்து உடஞ்சி போச்சு. ஆக்சுவலாக இந்த இயரிங் வந்துட்டு என் ஃப்ரெண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தா. அதில் வந்துட்டு ஒன்று இருக்குது, ஒன்று தொலைஞ்சிருச்சுன்ட்டு. அப்புறம் இது வந்துட்டு என் அக்கா பர்த்டேக்கு நான் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்துட்டு என்கிட்டயே கொடுத்துட்டாவ.
அண்ட் தென் வந்துட்டு இது என் ஸ்கூல் ட்ரிப் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்துட்டு என் அக்காவும் அம்மாவும் வெளியில் போயிருந்துருக்காங்க. அப்போ வந்துட்டு என் அக்காவுக்கு பிடிச்சிருந்தனால 2 வாங்கிட்டு வந்தான். அதில் வந்துட்டு அவளுக்கு பிடிக்கலன்னு ஒன்று தூக்கி போட்டா, இன்னொன்று என்கிட்ட இருக்கேன்ட்டு. அப்புறமாட்டி வந்துட்டு இயரிங் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு என்னோடய ப்ரேஸ்லெட்ஸ் எல்லாம் வந்து காமிக்க போகிறேன். ப்ரேஸ்லெட்ஸ் என்கிட்ட ஒரு 11 இருக்கும். ஆக்சுவலாக நானாக பண்ணது பாதி இது. ஃபஸ்ட்டு நான் வாங்கினதுன்னா அது வந்துட்டு இந்த ப்ரேஸ்லெட் தான். நான் வந்துட்டு உங்கள்கிட்ட இந்த ஒயிட் கலர் இயரிங் காட்டியிருப்பேன்ல, இந்த இங்கே சில்வராக இருந்து கீழே வந்துட்டு ஒயிட்டு. அப்போ வாங்கினப்ப இந்த ப்ரேஸ்லெட் வாங்கியிருந்தோம் அந்த திருவிழாவில். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இது வந்துட்டு அந்த கொரியன் இயரிங் காட்டியிருப்பேன், இந்த பிளாக் ஸ்டார் வச்சு இந்த ஒயிட் கலர் பீட்ஸ்லாம் வச்சு. அப்போ வந்துட்டு நான் இந்த பிங்க் கலர் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்துட்டு நானாக செஞ்சது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நானாக செஞ்சதுன்னு என்னாலே நம்ப முடியல. ஆக்சுவலாக நாங்கள் மீஷோவில் வாங்கியிருந்தோம். அப்போ வந்துட்டு எங்களுக்கு அந்த பீட்ஸை வச்சு நாங்கள் செஞ்சது இந்த 5ம். பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, வாங்கின மாதிரியே இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு க்ரீன் வித்து ஒரு சாண்டில், இது பிங்க் வித் ஒயிட்டு, இது வந்துட்டு ரெட் வித் ஒயிட்டு, இது வந்துட்டு ப்ளூ கலர் அந்த கண்ணெல்லாம் இருந்துச்சு. இது வந்துட்டு இந்த இதுக்கும் மேட்சாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் வச்சுருக்கேன், எனக்கு மேட்சாக இருக்கும். இது வந்துட்டு ரெட் கலர், இது நான் வந்துட்டு நேற்று தான் வாங்கியிருந்தேன். அண்ட் தென் இது வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஒரு இருக்கா, ஒயிட் கலரில் எனக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருந்தா. ஓகே, ஒயிட் கலரில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருந்தா நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நான்